வணக்கம். PPE பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் பயன்படுத்துவதை சொல்லித் தருவது மூலம் ட்ரெயினியோட பாதுகாப்பு மனப்பான்மை வளர்ப்பது, ஆபத்து அடையாளம் மற்றும் அதை தவிர்ப்பது குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். PPEயின் பயன்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். ஆபத்துக்களை கண்டறிந்து அவற்றை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். பணியாளர்கள், உபகரணங்கள் மற்றும் வணிகச் சொத்துக்களை பாதுகாக்க எடுக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பணியிட பாதுகாப்பு என குறிப்பிடப்படுகிறது. பணியிட பாதுகாப்பின் முக்கியத்துவமும் தேவையும். பணியிடத்தில் காயங்கள், நோய் அல்லது மரணத்தை தடுக்கவும். தொழிலாளர்கள், குடும்பங்கள் மற்றும் முதலாளிகள் கூட பாதிக்கப்படக்கூடிய நிதி சிக்கல் மற்றும் துன்பங்களை சமாளிக்கவும். பணியிட மன உறுதியை மேம்படுத்துதல் பணியிட மன அழுத்தத்தை குறைக்கிறது. உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது. சப்ளையர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடையே நேர்மறையான பிராண்ட் படத்தை உருவாக்குங்கள். பணியாளர் தக்கவைப்பு விகிதத்தை மேம்படுத்துகிறது. பணியிட காயங்கள், நோய்கள் மற்றும் சம்பவங்களின் மூல காரணங்களில் ஒன்று தற்போதுள்ள அல்லது எதிர்பார்க்கப்பட்ட ஆபத்துகளை அடையாளம் காணவோ அல்லது அங்கீகரிக்கவோ தவறியதாகும். எனவே பணியிடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முதல் படி ஆபத்து அடையாளம் மற்றும் மதிப்பீடு. அடையாளம் காணப்பட்ட பெரும்பாலான ஆபத்துகள் அல்லது அபாயங்களை நீக்குவது பணியிட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு சிறந்த வழியாகும். அடையாளம் காணப்பட்ட ஆபத்துகளை அகற்ற முடியாவிட்டால் அந்த அபாயங்கள் சரியாக மதிப்பிடப்பட வேண்டும். மேலும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பயனுள்ள கட்டுப்பாடுகள் செயல்படுத்தப்பட வேண்டும். பயனுள்ள கட்டுப்பாடுகள் பொதுவாக பணியிடத்தில் பின்பற்ற வேண்டிய ஆபத்துகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் குறித்து தொழிலாளர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்க வேண்டும். பயிற்சி மற்றும் வசதிகளை அளிப்பது ஆகியவை அடங்கும். பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பற்றி அறிவை பெற்றிருப்பது பணியாளர்கள் பணியிட விபத்துகளை தவிர்க்க உதவும். இது தொழிலாளர்களிடையே பாதுகாப்பு மனப்பான்மையை வளர்க்க உதவுகிறது. பணியிடத்தில் நமக்கு என்ன ஆபத்தாக முடியும் என்பதையும் சரியான உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த அபாயங்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பதையும் அறிந்து கொள்வது முக்கியம். தொழில் சார்ந்த ஆபத்து என்பது காயம் அல்லது உடல்நலக் குறைவு, சொத்துக்களுக்கு சேதம், பணியிட சூழலுக்கு சேதம் அல்லது இவற்றின் கலவையின் அடிப்படையில் தீங்கு விளைவிக்கும் சாத்தியமுள்ள ஆதாரம் அல்லது சூழ்நிலை என வரையறுக்கப்படுகிறது. பல்வேறு வகையான தொழில் அபாயங்கள். உடல் அபாயங்கள், இரசாயன அபாயங்கள், உயிரியல் அபாயங்களும் உடலியல் அபாயங்கள், உளவியல் ஆபத்துகள், இயந்திர ஆபத்துகள், மின் அபாயங்கள், பணிச்சூழியல் அபாயங்கள். இந்த ஆபத்துகள் ஒவ்வொன்றும் என்ன என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். உடல் அபாயங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்கியது மற்றும் இந்த எச்சரிக்கை அறிகுறிகளால் குறிக்கப்படுகிறது. அதிக இரைச்சல் நிலைகள், வெப்ப அழுத்தம், குளிர் அழுத்தம், இயந்திர அதிர்வுகள், அயனியாக்கும் கதிர்வீச்சு, அயனியாக்கம் செய்யாத கதிர்வீச்சு, குறைந்த வெளிச்சம், விழுதல் அல்லது தடுமாறுதல், வரையறுக்கப்பட்ட இடைவெளிகள், மின்சார அதிர்ச்சி. இன்னும் சில உடல் ரீதியான ஆபத்துகள் உள்ளன. கடைத்தளத்தில் வெறுங்காலுடன் வேலை செய்யாதீர்கள். கைப்பிடி இல்லாமல் ஃபைல் பயன்படுத்துதல்,
ஆப்பு இல்லாமல் பந்து பீயின் சுத்தியலால் உளித்தலையில் அடிப்பது, பாக்கெட்டில் கூர்மையான விளிம்புடன் ஒரு ஸ்கிரைபரை வைத்திருத்தல், காளான் தலை ஒளி கொண்டு உலோக மேற்பரப்பை சிப்பிங் செய்தல், பாதுகாப்பு கண்ணாடிகள் இல்லாமல் ஒரு உலோக மேற்பரப்பில் சிப்பிங் செய்தல், சேதமடைந்த கவன்களுடன் அதிக சுமையை தூக்குதல், மக்கள் அருகில் வேலை செய்யும்போது சுமைகளை தூக்குதல், இடைநிறுத்தப்பட்ட சுமைக்கு கீழே நிற்பது. ரசாயன அபாயங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்கியது மற்றும் இந்த எச்சரிக்கை அறிகுறிகளால் குறிக்கப்படுகின்றன. எரியக்கூடிய ரசாயனங்கள், வெடிபொருட்கள், நச்சுப் பொருட்கள், அரிக்கும் ரசாயனங்கள், கதிரியக்க பொருட்கள். உயிரியல் அபாயங்களும் அடங்கும். பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, தாவரப்பூச்சி, தொற்றுப் பொருட்கள். இவை பொதுவாக இந்த எச்சரிக்கை அடையாளத்தால் குறிக்கப்படுகின்றன. உடலியல் அபாயங்கள் பின்வரும் காரணங்களால் தூண்டப்படலாம்: முதுமை, வேலை சிரமம், முயற்சி வெகுமதி சமநிலையின்மை, மேற்பார்வையாளர் மற்றும் சக பணியாளர் ஆதரவு இல்லாமை, நீண்ட வேலை நேரம், வேலையை துரிதப்படுத்துதல், வேலை வாழ்க்கை சமநிலை, வேலை பாதுகாப்பின்மை. உளவியல் அபாயங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன: தவறான அணுகுமுறை, புகைப்பிடித்தல், மது பழக்கம், திறமையற்ற அணுகுமுறை, மோசமான ஒழுக்கம் உட்பட்ட வராதது, கீழ்ப்படியாமை, ஆக்ரோஷமான நடத்தை, ஆக்சிடென்ட் ப்ரோனஸ் போன்ற உணர்ச்சி தொந்தரவுகள், வன்முறை மற்றும் கொடுமைப்படுத்துதல், பாலியல் துன்புறுத்தல். இயந்திர ஆபத்து உள்ளடக்கியது: பாதுகாப்பற்ற இயந்திரங்கள், வேலியில்லாமை, பாதுகாப்பு சாதனம் இல்லாமை, கட்டுப்பாட்டு சாதனம் இல்லாமை. மின் அபாயங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன: எர்த்திங் இல்லாமை, ஷார்ட் சர்க்கியூட், மின் கசிவு, திறந்த கம்பி, ஃபியூஸ் அல்லது கட் ஆஃப் டிவைஸ் இல்லாமை. பணிச்சூழலியல் அபாயங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன: மோசமான முறை கையாளுதல் நுட்பம், இயந்திரங்களின் தவறான தளவமைப்பு, மோசமான வடிவமைப்பு, மோசமான வீட்டு பராமரிப்பு, மோசமான வேலை நிலை, தவறான கருவிகளின் பயன்பாடு. ஆபத்துக்களை கட்டுப்படுத்த அல்லது நீக்குவதற்கான பயனுள்ள பொறியியல் முறைகளை அறிமுகப்படுத்த முடியாத சூழ்நிலைகளில் பணியாளர் பொருத்தமான வகையான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். இப்போது PPE பற்றி தெரிந்து கொள்வோம். பணியாளர்கள் பயன்படுத்தும் அல்லது அணியும் அல்லது சாதனங்கள், உபகரணங்கள் மூலமாக பணியிடத்தில் ஏற்படும் ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர். PPE 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: சுவாசம் இல்லாதது, சுவாசம்.
சுவாசம் இல்லாத PPE. இவை உடலுக்கு வெளியிலிருந்து வரும் காயங்களுக்கு எதிராக, அதாவது தலை, கண், முகம், கை, கால் மற்றும் பிற உடல் பாகங்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. சுவாச PPE. இவை அசுத்தமான காற்றை உள்ளிழுப்பதால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. பல்வேறு ஆபத்துகளுக்கு எதிரான குறிப்பிட்ட வகை PPE பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். ஆபத்தான அதிக இரைச்சல் அளவு இருந்தால் இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரிபவர்கள் காது மஃப்ஸ் அல்லது இயர்பிளக்ஸ் போன்ற செவிப்புலன் பாதுகாப்பை அணியுமாறு கட்டாயப்படுத்தப்படுகிறது. அதிக சுமைகள் அல்லது விழும் பொருள்கள் அல்லது சிதறல்களால் ஆபத்து இருந்தால் இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரிபவர்கள் பாதுகாப்பு ஹெல்மெட் போன்ற தலை பாதுகாப்பு அணிய கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஆபத்து பறக்கும் குப்பைகள் அல்லது தூசி என்றால் இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரியும் மக்களை பாதுகாப்பு கண்ணாடிகள் போன்ற கண் பாதுகாப்புகளை அணிய கட்டாயப்படுத்துகிறது. கீழே விழும் பொருள்கள், சூடான தெறிப்பு, ஈரமான அல்லது வழுக்கும் தளங்கள். இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரிபவர்கள் பாதுகாப்பு காலணிகள் போன்ற கால் மற்றும் கால் பாதுகாப்புகளை அணிய கட்டாயப்படுத்துகிறது. ஆபத்து அதிக அளவு ஒளி மற்றும் கதிர்வீச்சு இருந்தால் தீப்பொறிகள் மற்றும் வேலை நிறுத்தம். இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரிபவர்கள் முகக்கவசம் போன்ற முகம் மற்றும் கண்களுக்கு பாதுகாப்பு அணிய கட்டாயப்படுத்துகிறது. வெப்பமான பொருட்கள், ரசாயனங்கள், பறக்கும் தீப்பொறிகள், சிதறல்கள் மற்றும் மின்சார அதிர்ச்சி ஆகியவற்றை கையாள்வது ஆபத்து என்றால் இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரியும் மக்கள் பாதுகாப்பு கையுறைகள் போன்ற கை பாதுகாப்புகளை அணியுமாறு கட்டாயப்படுத்துகிறது. தூசி, துகள்கள், புகைகள், வாயுக்கள் அல்லது நுண்ணுயிரியல்களால் ஆபத்து இருந்தால் இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரியும் மக்களை முகமூடி போன்ற சுவாச பாதுகாப்புகளை அணிய கட்டாயப்படுத்துகிறது. குறைந்த தெரிவுநிலை பகுதியில் வேலை செய்வது ஆபத்தென்றால் இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரியும் மக்களை அதிக தெரிவுநிலை ஜாக்கெட் உடைகளை அணியுமாறு கட்டாயப்படுத்துகிறது. உயரத்தில் வேலை செய்வது ஆபத்தென்றால் இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரியும் மக்களை பாதுகாப்பு கவசத்தை அணிய கட்டாயப்படுத்துகிறது. குளிர்ச்சியான அல்லது வெப்பமான தீப்பொறிகள் மற்றும் தீப்பொறிகளால் ஆபத்து இருந்தால் இந்த கட்டாய அடையாள பலகை அந்த பகுதியில் பணிபுரியும் மக்களை பாதுகாப்பு கவசத்தை அணிய கட்டாயப்படுத்துகிறது.